இறங்கி வந்து ஹூக் பண்ணி விடுவாங்க பந்தை. அப்படி ஹூக் பண்ணி விட்ட பந்து 106 மீட்டர் சிக்ஸர் போகுங்க. மறந்து போயிட்டாங்க எல்லாம். நானும் பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. ஒரு 15 வயசு பையன்ட்ட இவ்வளவு ஒரு அசாத்திய திறமை எப்படி வந்தது அப்படின்னு எல்லாம் வந்து மூக்கு மேல விரல வச்சுட்டாங்க. 30-35 வருஷம் ஆடி அனுபவம் உள்ள நபர்கள் அடிக்க வேண்டிய ஷாட்டை 15 வயசுல அந்த டைமிங்ல அடிக்காங்க மனுஷன். 3 T20 போட்டிகள்ல அடிச்ச ரன்கள் 151, அதுல 15 பவுண்டரி, 9 சிக்ஸர்கள், ஆவரேஜ் 50, ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 200. ஆட்ட நாயகனும் அவரே, தொடர் நாயகனும் அவரே. என்ன சம்பவம் அப்படிங்கிறத வீடியோவில் விரிவா பார்ப்போம். இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையான 3வது T20 போட்டி நேத்து ஹராரேல நடந்தது. இதுல இந்தியா 35 ரன்கள் வித்தியாசத்துல ஜிம்பாப்வேயை வீழ்த்தி தொடரை 3-0 அப்படின்னு முழுமையா கைப்பற்றி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா 192 ரன்களை அடிச்சாங்க. இதை தொடர்ந்து ஆடின ஜிம்பாப்வே 157 ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. 35 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு வாஷ் அவுட் தோல்வியை ஜிம்பாப்வே சந்திச்சிட்டாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியுடைய இளம் வீரர் 15 வயதே ஆன வைபவ் சூரியவன்சி அடிச்சு பறக்க விட்டுருக்காப்லங்க. ஆடுனது 3 போட்டி மட்டும்தான். முதல் போட்டியில 18 பந்துக்கு 50 ரன்கள், 2வது போட்டியில 9 பந்துக்கு 20 ரன்கள், 3வது போட்டியில 49 பந்துக்கு 81 ரன்கள். 3 போட்டியை சேர்த்து 151 ரன்களை மனுஷன் குவிச்சிருக்காங்க. இதுல 15 பவுண்டரி, 9 சிக்ஸர்கள் அடங்கும். ஆவரேஜ் மட்டும் 50. T20 போட்டிகள்ல ஆவரேஜ் 50ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 200. ஆட்ட நாயகனும் அவரே, தொடர் நாயகனும் அவரே. ஒரே ஆளா நின்று ஜிம்பாப்வேயை பொட்டலம் போட்டுருக்காங்க மனுஷன். இந்த போட்டியில மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதன் மூலம் இந்திய அணியுடைய மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கருடைய ஒரு இமாலய சாதனையை வைபவ் சூரியவன்சி பிரேக் பண்ணியிருக்காப்ல. என்ன அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் 17 வயசுல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாப்ல. அதுதான் இளம் வயசுல, அதாவது கொஞ்ச வயசுல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினவர் அப்படிங்கிற அந்த சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைச்சிருந்தாப்ல. அதுதான் இதுவரைக்குமான சாதனையா இருந்தது. அந்த சாதனையை 15 வயசுல வைபவ் சூரியவன்சி இளம் வயதில் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வாங்கினவர் அப்படிங்கிற சாதனையை படைச்சு சச்சின் டெண்டுல்கருடைய ரெக்கார்டை உடைச்சிருக்காங்க மனுஷன். இந்த போட்டியில குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வைபவ் சூரியவன்சி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் ராசா பந்து போட வருவாப்ல. வைபவ் சூரியவன்சி செமையா ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸ்ட்ரைக்கிங் மோடுல இருக்காப்ல. அப்ப சிக்கந்தர் ராசா பந்து போட வரும்போது வைபவ் சூரியவன்சி இறங்கி வர்றாப்ல, அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இதை கணிச்சு சிக்கந்தர் ராசா என்ன பண்றாப்ல, நீளத்தை குறைச்சு பந்தை முன்னாடியே பிச் பண்ணிடுறாப்ல. அப்படி பண்ணுனா இறங்கி வர்ற ஆள்களுக்கு அந்த பந்தை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை அடிக்கிறது கஷ்டம். ஆனா இறங்கி வந்துட்டான், பந்து முன்னாடியே பிச் பண்ணிட்டாங்க சிக்கந்தர் ராசா. மனுஷன் அப்படி இறங்கி வந்து ஹூக் பண்ணி விடுவாங்க பந்தை. அப்படி ஹூக் பண்ணி விட்ட பந்து 106 மீட்டர் சிக்ஸர் போகுங்க. மறந்து போயிட்டாங்க எல்லாம். நானும் பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷம் ஆடி அனுபவம் உள்ள நபர்கள் அடிக்க வேண்டிய ஷாட்டை 15 வயசுல அந்த டைமிங்ல அடிக்காங்க மனுஷன். கண்ணை மூடிக்கிட்டு கண்டிப்பா அடிக்கல. ஷாட் ஒவ்வொன்றும் நேர்த்தியான கிளீன் ஷாட்டுங்க. தெளிவு, ஒரு அக்யூரசி, ஒரு டைமிங் சூரியவன்சிட்ட இருக்குங்க. எதிர்காலத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா வரக்கூடிய எல்லா தகுதிகளும் வைபவ் சூரியவன்சிக்கு இருக்குது. ஸ்டேடியமே மிரண்டு போயிட்டாங்க. அவுட் ஆகி போகும்போது ஸ்டேடியமே எந்திரிச்சு கை தட்டினான். ஒரு 15 வயசு பையன்ட்ட இவ்வளவு ஒரு அசாத்திய திறமை எப்படி வந்தது அப்படின்னு எல்லாம் வந்து மூக்கு மேல விரல வச்சுட்டாங்க. இந்திய அணியுடைய எதிர்காலம் சூரியவன்சி அப்படின்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.